ஆஃப் ஏஜ் ஃபில்ம் எல்லாருக்குமே இருக்கும். கம்மிங் ஆஃப் ஏஜ் ஃபில்ம் பண்ணும்போது எப்போதுமே வந்து நம்ம பர்சனல் லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ்லேருந்து ஏதோ ஒன்று பண்ணுவோம். ஆனால் இந்த வாழை வந்து ஐ திங்க் தமிழில் முதல் ஆட்டோபயோகிராஃபிக்கல் ஃபில்ம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்படி ஒரு ஆட்டோபயோகிராஃபிக்கல் ஃபில்ம்னு கிளைம் பண்ணி பண்ணுறது வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன் நான். ஏன்னா அப்படி ஒரு படம் பண்ணுறது வந்து ஒரு முக்கியமான அடுத்த கட்டமான ஒரு சமூகத்தில் வர்ற சினிமாக்களில் அடுத்த கட்டமான ஒரு நகர்வாக நான் பார்க்குறேன். பிகாஸ் ஒரு ஃபில்ம் மேக்கர் தன்னை வந்து ஒரு பொதுவில் வந்து ஓகே நான் இப்படிப்பட்டவன், நான் இங்கேருந்து வர்றேன் அப்படின்னு வைக்கிறதன் மூலமாக நாம் பார்வையாளர்களாக அந்த ஃபில்ம் மேக்கரையும் அவனுடைய வேர்ல்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ஒரு பக்கம். இன்னொன்று அவன் தன்னைத்தானே வந்து ஒரு அப்ஜெக்டிவாக பார்க்குறதுக்கும் தன்னுடைய வாழ்க்கையை அதுவரை வந்த இடத்துலேருந்து இதுக்கப்புறம் என்னவாக போகிறோன்றத ஒரு அப்ஜெக்டிவாக ஒரு கிரிட்டிக்கலாக அனலைஸ் பண்ணுறதுக்குமான ஒரு ஸ்பேஸாக இருக்குது. அப்படி இந்த படம் ஒரு வெரி 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 இம்பார்ட்டண்ட் மொமெண்ட் இன் தமிழ் சினிமா ஹிஸ்ட்ரி. அது மட்டும் இல்லாமல் ஒரு நமக்கு எல்லாருக்குமே ஏதோ ஒரு கஷ்டம் இருக்குது, பிரச்சனை இருக்குது, எல்லா நிலைகள்லையுமே இருக்குது. அந்த கஷ்டங்களில் நாம் துவண்டு போகிறோம், தோற்று போயிடுறோம், நமக்கு இனிமே வாழ்க்கை இல்லை, என்ன பண்ண போகிறோம், இருண்டு போச்சோன்னு நினைக்கிறோம். ஆனால் அப்படி நினைக்கிறவங்களுக்கு நம்மை விட பல சவால்களையும் இன்னல்களையும் சந்தித்து ஒருத்தன் இன்றைக்கி இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கிறான் அப்படின்றது வந்து மாறி தன்னை முன்னாடி இப்படி இந்த படத்தின் மூலமாக தன்னை முன்வைக்கும்போது, சமூகத்துக்கு முன்னாடி தன்னை அப்படி காட்டும்போது மாறி வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனல் ஃபிகராகவும் மாறுறாரு. நாட் ஜஸ்ட் அஸ் அ ஃபில்ம் மேக்கர், ஜஸ்ட் அஸ் அ ஹியூமன் பீயிங், ஒரு பர்சனாக வந்து ஒரு நம்ம எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக மாறுறாரு. அந்த அளவில் இந்த படம் ரொம்ப ரொம்ப முக்கியமான படமாக நான் பார்க்குறேன். அண்ட் மாரியோட ஃபில்ம் லாங்குவேஜ் குமார் ராஜா மென்ஷன் பண்ணார். இதுவரைக்கும் பார்த்த மாரி செல்வராஜுடைய படங்களிலிருந்து இந்த படம் இன்னும் கொஞ்சம் அழுத்தமான ஒரு படமாக மாறி இருக்கு. இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபில்ம் லாங்குவேஜ் அந்த ஃபில்முடைய டென்சிட்டி இன்னும் அதிகமாக இருக்குது. ஷார்ட்ஸில் அந்த கதையை நகர்த்துற விதமாக இருக்கட்டும், அண்ட் ஆர்டிஸ்ட்டை பெர்ஃபார்ம் பண்ண வச்ச விதத்தில் இருக்கிற சட்டிலிட்டி வந்து இன்னும் இம்ப்ரூவ் ஆகிருக்கு, ரிஃபைன்ட் ஆகிருக்கு. ஆஸ் அ ஃபில்ம் மேக்கர் ஆல்சோ ஹி ஹஸ் இவால்வ்டு. அதுவுமே வந்து ஒரு அடுத்த கட்டத்தில் தான் இருக்குது. இந்த படம் மாரி செல்வராஜுக்கு ரொம்ப முக்கியமான படம். ஐ எம் நாட் கோயிங் டு சே தட் திஸ் இஸ் இஸ் பெஸ்ட் ஃபில்ம், பிகாஸ் எப்போவுமே ஒரு ஃபில்ம் மேக்கரோட பெஸ்ட்டு அடுத்த படம் தான். இந்த படம் கிடையாது, அதுக்கு இது அடுத்த படம். அவருக்கு இதை விட சிறந்த ஒரு படம் அவர் பண்ண போகிறார் அடுத்த படமாக. ஸோ அதுக்காக தான் நான் எப்போதுமே வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அந்த விதத்தில் இது ஒரு மிக முக்கியமான படம் அவருக்கு. இது வரைக்கும் பண்ண படங்களில் ரொம்ப முக்கியமான படம். அண்ட் அவரோட இந்த ஜேர்னியில் கூட இருந்த அந்த டீம், டெக்னிக்கல் டீம் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் நடித்தவங்களுக்கு இது எவ்வளோ ஒரு கஷ்டமான வேலையாக இருந்திருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியும். ஏன்னா கொஞ்சம் ரியலாக எதையாவது எடுக்கணும் அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணோம்னா அது வந்து யார் மேலே அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தும், நடிக்கிறவங்களுக்கு தான் அது வந்து பெருசாக தெரியுன்றது எனக்கு தெரியும். அதனால் வந்து இந்த படத்தில் நடித்த ஸோ இந்த படத்தில் நடித்தவங்க சின்ன பசங்களாக இருக்கிறதால அவங்களுக்கு இன்னும் சவால்கள் அதிகமாக இருந்திருக்கும். மாரி வந்து அவங்கள வந்து திட்ட இடத்துல திட்டி, கொஞ்சம் இடத்துல கொஞ்சம் எல்லாம் தாஜா பண்ணியிருப்பார். நிறைய திட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். இன்னும் அவன் அந்த கோவத்திலே தான் இருக்கான் அவன். எனிவே, ஸோ எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஆல் த ஆக்டர்ஸ் யாருமே வந்து நான் தனியாக, அதாவது எனக்கு யாருமே இவங்க வந்து நடிச்சிருக்காங்க, இவங்க வந்து தனியாக இருக்காங்க, இவங்க எல்லாம் அந்த ஊரை சேர்ந்தவங்க, இவங்க எல்லாம் மெட்ராஸ்லேருந்து கூப்பிட்டு போய் அந்த ஊரில் இறக்கி விட்டவங்கன்னு யாருமே தனியாக தெரியல. எல்லாருமே அந்தந்த கேரக்டர்ஸாகவே இருந்தாங்க. அந்த அளவுக்கு எல்லாருமே சிறப்பாக நடிச்சிருக்காங்க. மை பெஸ்ட் விஷஸ் டு த ஹோல் டீம். தேங்க்யூ சார். நிச்சயம் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்விங்க சார்.
கண்டிப்பாக நம்மளோட லைஃப்பில் இருக்கக்கூடிய நிறைய இன்சிடென்ட்ஸ் அங்கங்கே படத்தில் எல்லா டிரெக்டர்ஸோட அந்த இன்ஃப்ளூயன்ஸில் வந்துடும். மேபி உங்களுடைய லைஃப்பில் இருக்கக்கூடிய இன்சிடென்ட்ஸ் அங்கங்கே படத்தில் ஏதாவது ஒரு காட்சியில் நிச்சயமாக நாங்கள் பார்த்துருப்போம். பட் அது உங்களது தான் அப்படின்னு கனெக்ட் ஆகாது. பிகாஸ் அதோட ஸ்க்ரீன் பிளே அண்ட் ஸ்டோரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். மேபி வெற்றிமாறன் சாரோட ஏதாவது ஒரு போர்ஷன் பயோபிக்காக எடுக்கணும் அப்படின்னா, ஐ மீன் இந்த சென்ஸ் லைக் ஒரு ஆட்டோபயோகிராஃபியாக எடுக்கணும் அப்படின்னா வாய்ப்புகள் உண்டா? இல்லை இருக்கு, நிறைய இருந்திருக்கு இல்லையா? நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வந்து அப்படி ஒன்று ட்ரை பண்ணோம். பட் அஃப்கோர்ஸ் இந்த மாதிரி இவ்வளவு உண்மையா இல்லை. I wanted to call it a semi-autobiographical film. என்னோட டீன்ஸில் வந்து ஒரு கிரிக்கெட் டோர்னமெண்ட் நடத்த ட்ரை பண்ணோம். அதை வச்சு ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணேன். பட் இட் இஸ் yet to happen. அது still on the process. இல்லை, அது இப்படி ஒரு பயோகிராஃபிக்கல் ஃபில்ம் வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் எதுக்கு எடுத்துக்கிட்டு இல்லை அப்படி இல்லை, வருத்தப்படுற அளவுக்கெல்லாம் ஒன்றும் இது யாரும் எதுவும் இழந்துடல, அவ்வளோதான். ஓகே சார், we are expecting, but thank you sir, thank you. அடுத்ததாக இயக்குனர் எல்லாமே புரியுது. பட் அதர் சைடு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கு. அவருக்கும் அந்த சின்ன பையன் அந்த 2 ஃப்ரெண்ட்ஸு பேசிக்கிறது, அவங்க ஸ்கூலுக்கு போகிறது, இங்கே அந்த நமக்கு ஸ்கூலுக்கு போகணுன்னாலே இங்கே போக மாட்டோம்ல, அந்த மாதிரி ஒரு ஜோனில் நான் இருந்தேன். ஏன்னா ஃபுல்லாகவே பாய் ஸ்கூலு, ஒரே மாஸ்டர்ஸ் அப்படி தான் சார் தான் இருப்பார் எப்போவுமே. மிஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு வந்தவுடனே அங்கேயே போயிடும், அப்படியே பாஸ் ஆகிடுவாங்க. ஸோ இவர் வந்து கரெக்டாக அந்த டீச்சருக்காக ஸ்கூலுக்கு போகிறதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து ஓகே ஏதோ நல்லபடியாக இருந்திருக்காரு அப்படின்னா. இப்போது மிடில் ஸ்கூல் முடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். இன்னும் ஹை ஸ்கூல் இருக்குது, ஹையர் செகண்டரி இருக்குது, காலேஜ், நிறைய டீச்சர்லாம் இருந்திருப்பாங்க. எதுவுமே சாதாரணமாக கடந்து போன மாதிரி தெரியல. பட் இதை இவ்வளோ சந்தோஷமாக இந்த மாதிரி நிறைய அந்த ஃபன் மூமெண்ட்ஸோடு இந்த படத்தை வச்சுருக்கிறது வந்து அந்த படத்தில் என்ன சொல்கிறது, ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் சென்டருக்காக இந்த படம் இருக்குமா, இல்லை ஃபுல்லாகவே வந்து ஒரு பதிவாக மட்டுமே இருக்குமா அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அது இன்னும் கொஞ்சம் கமர்ஷியல் ஆடியன்ஸுக்கு மேபி நம்மள மாதிரி கொஞ்சம் ஃபன் எதிர்பார்க்குறாங்களே அவங்களுக்கு வந்து நிறையாவே ஃபன் இருக்குது அது உள்ள. ஆனால் இது எல்லாமே நீங்கள் தான் பண்ணீங்களா? கொஞ்சம் அப்போ என்ன ஒரு 10 வயசு இருக்குமா? பையன் வயசா? அதான் பையன் டீச்சரே பார்க்குறான் திருப்பி. ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய ஃபன் சைடும் இருக்குது. பட் அந்த படம் முடியும் போது தான் வந்து அதில் இவ்வளோ ஏன்னா அவர் என்ன மாதிரி விஷயம்லாம் எனக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு இது ஆல்ரெடி புக்கில் எழுதியிருக்காருறாங்க. நம்ம எங்கே புக்கு படித்தது, நம்ம படித்த புக்கே டோட்டலாக வேறு. ஸோ அதில் எனக்கு தெரியாமல் பார்த்தா கடைசியில் அந்த அப்படி ஒரு எமோஷ்னல் லேண்டிங் அந்த படத்துக்கு இருக்காது. முடித்தோன்னே அதோட ரியல் ஃபோட்டோ பிக்சர் ஒன்று போட்டார். அப்போ தான் நமக்கு வந்து அந்த கொஞ்சம் ஹார்ட் வந்து இன்னும் ஹெவி ஆகிடுச்சு. ஏன்னா அது ரியலாக நடந்த சம்பவம், அதில் ஒரு ஆள் தான் இவர் அப்படின்றது எல்லாமே அதுக்கப்புறம் பின்னாடி தான் தெரிய வந்துச்சு. பட் அந்த சோகத்தோடையே வெளியில் வரும்போது திருப்பி நான் டீச்சருக்கே போயிட்டேன். அதனால் எனக்கு ஹாப்பியாகவே கட்டி பிடிச்சி நல்லா இருந்தது. ஸோ நம்ம வந்து இதில் போத் அந்த எமோஷ்னல் சைடும் இருக்கும், அதோட ஃபன் சைடும் இருக்கும். ஒரு நல்ல அந்த ஒரு ரொம்ப ரூட்டடாக அது அந்த காஸ்டிங்கெல்லாம் மாறாமல், ஏன்னா அந்த லாரியிலலாம் வந்து கும்பலாக நிறைய பேர் உட்கார வச்சுருக்காரு. எத்தனை பேர் உட்காருவாங்கன்னு தெரியாது. அது வேறு ரொம்ப ரியலாக இருக்கணும்னு பள்ளத்தில் இறக்கி லாரியே கவுத்துருவாரோன்னு எனக்கு ஒரு பயமாக ஒன்று வேறு இருந்துச்சு. அப்புறம் தான் யாருமே உட்கார மாட்டாங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் கூப்பிட்டு உட்கார சொன்னால் அவங்க லாரியிலேருந்து அங்கேருந்து சாரி சொல்லிட்டு அந்த பக்கமாக கிளம்பிடுவாங்க. அது ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். லாரி இப்படி போகுது அப்படி போகுது. அப்புறம் பார்த்தா ஃபுல்லாக சொந்தக்காரங்களே நிறைய பேரை வச்சு லாரியிலேயே கட்டி போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன் மேலே. இல்லைன்னா அதுக்கப்புறம் சொன்னார் நானும் உள்ளே தான் உட்காந்துருந்தேன், அதனால் உங்களோட உங்கள் சொந்தக்காரங்க எல்லாம் தெளிவாக இருந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. இன்னும் மாறி வந்து அவரோட இப்போ அந்த லைஃப், அவரோட பேக்ட்ராப் இதெல்லாம் பார்க்கும்போது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதோட ஃபன் சைடும் இன்னும் நல்லா நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிங்கன்னா இன்னும் வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சேம் இதே மாதிரி நிறைய படம் எடுங்க மாதிரி நிறைய கதை இருக்கும், தெரியுது, பார்த்தால் தெரியுது. ரொம்ப தேங்க்ஸ், கூப்பிட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம். படத்தில் நடித்தவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. இதை நான் சொல்ல வேணாம், இதெல்லாம் நிறைய எல்லாருமே சொல்லிட்டாங்க. எல்லா காலியான சேருமே அதெல்லாம் தாண்டி தான் இப்போ நான் ஒரு சேரை காலி பண்ண போகிறேன். ஸோ கூப்பிட்டதுக்கு எல்லாரும் ரொம்ப தேங்க்ஸ், நன்றி. ஒரே ஒரு கேள்வி மட்டும் உங்ககிட்ட. இப்போ மாரி சார் வந்து கிட்டத்தட்ட பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க, டிரெக்டர்ஸோட பயோகிராஃபி, அவங்களுடைய ஒரு குறிப்பிட்ட பருவம் வந்து அவர் எடுத்திருக்காங்க. நெல்சன் அவர்களுடைய ஒரு பயோகிராஃபி நம்ம எடுக்கணும்னா எந்த ஒரு போர்ஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதை பற்றி சொல்லுங்க. எடுக்க முடியாத பருவமாக இருக்குது ஃபுல்லாக. எந்த பருவத்தையும் எடுக்க முடியாது. யாராவது எடுத்தா வேணால் அது கொஞ்சம் நம்ம தான் அந்த கர்ச்சீஃப். ஆனால் எனக்கும் அந்த கர்ச்சீஃப் எடுக்கணும்னு தோணி இருக்கு. ஒரு நாள் கூட தைரியம் வந்ததில்லை. அப்படியே பார்த்துனே இருப்பேன். ஏன்னா பார்த்தாலே நம்மளை அந்த கிளாஸில் யார் இதை எடுத்திருப்பானாலே, யாரோ எடுத்திருந்தா கூட நம்மளை தான் பிடிப்பாங்க. அந்த மாதிரி இருக்கனால அந்த சைடே போகிறதில்ல. ஆனாலும் ரொம்ப தைரியம்ப்பா, அதை வச்சு புக்கில் வச்சு அவங்கக்கிட்டே மாட்டி. அந்த டீச்சரும் ரொம்ப நல்லவங்க. ஆக்சுவலாக நம்ம டீச்சர்லாம் வெளுத்துருவாங்க அங்கேயே. பரவாயில்ல, அந்த டீச்சரும் உனக்கு ஏற்றமா அந்த இதெல்லாம் கர்ச்சீஃப்லாம் கொடுத்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. தேங்க்யூ. நம்மள்ட்ட எடுக்கவே முடியாது, எடுக்க முடியாதுங்களா? தேங்க்யூ. அடுத்ததாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
நேற்று இந்த படம் பார்த்தேன். நான் பார்த்தேன்ற விட பார்ப்பதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்தாரு மாரியண்ணே. ரொம்ப நன்றிங்கண்ணே. இந்த படம் பார்த்துட்டு வெளியில் வரப்போ எல்லாத்துக்கும் என்ன ஒரு கணம் இருந்துச்சோ அதே கணம் தான் எனக்கு இருந்துச்சு. வெளியில் வந்த உடனே மாரியண்ணனை இறுக்கி கட்டி பிடிச்சேன். அத்தனை முத்தங்கள் கொடுத்தேன். அவர் முகத்தவே நினச்சிட்டு நினைக்கிறேன் நான் முத்தம் கொடுத்து. நான் இருக்க கட்டி பிடிச்சது எந்த அளவுக்கு கட்டி பிடிச்சி எனக்கு தெரியலை. கண்டிப்பாக என்னோடய கை தடம் அவர் மேலே பதிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு எனக்கு இந்த படம் பிடிச்சிருந்துச்சு. படம் பிடிச்சது அப்படின்றத விட மிஸ்கின் சொன்ன மாதிரி பாடம் தான். என் வாழ்க்கையிலையும் அது எல்லாத்தையுமே நான் பார்த்துருக்காது. கண்டிப்பாக எல்லார் வாழ்க்கையும் அது பார்த்ததுனால தான் ஒரு விஷயத்தை படம் பண்ண முடியும். சும்மா ஒருத்தர் மட்டும் ஒரு வாழ்க்கைக்குள்ளே இருந்த மட்டும் அது படமாக கொண்டு வந்துட முடியாது. எல்லார் வாழ்க்கைக்குள்ளே இது இருக்குது. நான் அதை பார்த்துருக்கேன். எல்லோரும் சொன்னாங்க இது முதல் படம் அப்படின்னு அண்ணனுக்கு, அவர் பண்ண வேண்டிய முதல் படம் அப்படின்னு. இது 4வது படம் அவர் பண்ணியிருக்கிறார். அந்த படத்துக்கான பெருமையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது முதல் படமாக பண்ணியிருந்தாருன்னா மாது செல்வராஜன் நம்மளோட வாழை அப்படின்னு போயிருக்கும். எல்லோரும் பார்த்துருப்பாங்க, இல்லைன்னு சொல்ல நல்ல விதமாக எழுதியிருப்பாங்க. அதற்கு முன்னாடி 3 படங்கள் பண்ணி மாது செல்வராஜன்னா யார் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு பதிவை பண்ணிவிட்டு இப்போ நான் பண்ணுற என்னோடய முதல் பதிவை இது வரைக்கும் அடித்ததெல்லாம் சும்மா அது போர் கிடையாது, செக்ஸு கிடையாது, இப்போ அடிக்கிற மாதிரி இதுதான்டா செக்ஸு அப்படின்னு நினச்சி அடிக்கிற மாதிரி இருக்குது இந்த படம். அதனால தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய மேடை, இத்தனை பெரிய இயக்குநர்கள், இன்றைக்கி தலை சிறந்த இயக்குநர்கள், சினிமாவுக்கு முக்கியமான டெக்னீஷியனுங்க, தயாரிப்பாளர்கள், ஒட்டுமொத்த பேர் சேர்ந்து எப்படி ஒரு குடும்பத்தில் ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சுன்னா அந்த உறவுகள் அத்தனை பேர் வந்து சேர்ந்து எப்படி அதை கொண்டாடுவாங்களோ அதே போல் இன்றைக்கி தமிழ் சினிமாவில் இருக்க உறவுகள் அத்தனை பேருமே வந்து இன்றைக்கி ஒருத்தர் இங்கே நிற்க வச்சு கொண்டாடுறாங்கண்டா அதற்கு தகுதியான ஆள் கண்டிப்பாக நம்ம மாது செல்வராஜன் இருக்கான்ற நான் ரொம்ப ஆணித்தனமாக சொல்கிறேன். வாழ்த்துக்கள்னே. உங்களை பெற்றவங்களுக்கும் உங்கள் கூட இருந்த மற்றவங்க எல்லாருக்கும், உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், உங்கள் மண்ணின் மைந்தர்கள், உங்கள் உறவு எல்லாரும் காலங்காலமாக சந்தோஷப்பட்டு ஒரு மலை மேலே ஏறி நின்று வான உயர கத்துறதுக்கான தகுதியான ஒரு படமாக இருக்குன்னு நினைக்கிறேனே. தகுதியான மனிதராக நீங்கள் இருப்பீங்கன்னு நினைக்கிறேனே. ரொம்ப சந்தோஷனே. அதே மாதிரி அந்த ஸ்கூலில் வந்து எனக்கு அந்த மாதிரி லைஃப் இருந்திருக்கு. நான் ஸ்கூலில் படிக்க போகல, சாரி, நீங்கள் டக்குன்னு பதற வேண்டாம். எங்களுக்கு அந்த மாதிரி நானும் லவ் பண்ணியிருக்கேன். அந்த டீச்சர் இல்லை, அந்த டீச்சர் கொண்டு ஒரு டிஃபன் பாக்ஸை, அந்த டீச்சர் டெய்லி வந்து நல்ல சாப்பாடாக கொண்டு வருவாங்க. அந்த டீச்சர் அம்மா வந்து அந்த எல்லாத்துக்கும் ஒரு தெரியாதரமும் ஒரு உருண்டையை கொடுத்துட்டாங்க. சாப்பிட்றப்ப எல்லா பேரும் கை நீட்டிகிட்டு இருப்பானுங்க. நாங்களும் கை நீட்டிக்கிட்டே கொடுத்துட்டே இருப்பாங்க. ஓரளவுக்கு அந்த அவங்களுக்கு தேவையானவோ மற்ற எல்லாத்துக்கும் கொடுத்துருவாங்க. இப்போ பார்த்துக்கிறேன் ரொம்ப பச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ் அந்த அம்மாவுக்கு சாப்பாடு இருக்கா, டீச்சருக்கு எல்லா சாப்பாடையும் கொடுத்துருவாங்க. டக்குன்னு ஒரு நாளைக்கு ஒரு ரூல்ஸ் போட்டாங்க. பார் இந்த நம்ம இதில் சொல்கிற மாதிரி எவன் கிளாஸில் ஃபஸ்ட்டு அவன் டான்ஸ் கிளாஸுக்கு கலந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி எவன் 1லேருந்து 5க்குள்ள நல்ல மார்க் எடுக்கிறான்னு அவனுக்கு மட்டும்தான் உருண்டை அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் நமக்கு உருண்டைக்கு ரொம்ப தூரமாகிடுச்சு, சாப்பாடு ரொம்ப தூரமாகிடுச்சு. அப்புறம் டிஃபன் பாக்ஸை திருட ஆரம்பிச்சிட்டா சேர்ந்து. இதுக்கப்புறம் அந்த அம்மா அந்த டீச்சர் டிஃபன் பாக்ஸை கொண்டு வரதே விட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல வேலைக்கு நல்ல பதிவான வேலைகள் தான் நாங்களாம் பண்ணியிருக்கோம். பரவாயில்ல. அந்த தம்பியாவது வந்து நான் வேலைக்கே போக மாட்டேன், என்னை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு பள்ளிக்கூடத்தை தவிர எங்கே வேண்டாலும் போமா, நான் போகிறேன், என்னை தயவுசெய்து பள்ளிக்கூடத்துக்கு மட்டும் நான் அனுப்பிடாதுன்னு நான் அடம் பிடிச்சிருக்கேன். இன்றைக்கி அதை அவ்வளோ அழகாக அவ்வளோ சுவாரஸ்யமாக சூப்பராக சொல்லி ரசிக்க வச்சு சிந்திக்க வச்சு அப்படியே கொஞ்சமாக வந்து அப்படியே வந்து நம்ம வாழ்க்கைக்குள்ள தள்ளினீங்க பாருங்கள். நடக்கக்கூடாத ஒரு சம்பவம் நடந்து இவ்வளோ இன்னலில் இருந்து ஒரு மனுஷன் இவ்வளோ தூரம் கடந்து வந்து இன்றைக்கி வந்து நின்றுக்கான்றப்ப கும்பிடுவதற்கு கைகள் பத்தாதுனே. உண்மைக்கேனே அத்தனை கைகள் வந்து அவ்வளோ கும்பிடணும்னே. எவ்வளோ கஷ்டத்தை தாண்டி வந்திருக்கீங்க. ரொம்ப பெருமையாக இருக்குண்ணே, ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுண்ணே. இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் சரி, சந்தோஷ் நாராயணனே வாழ்த்துக்கண்ணே. ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தீங்கண்ணே. நிறைய இடத்துல ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தீங்கண்ணே. அதே இடத்துல தேனி ஈஸ்வரண்ணே, நான் வெண்ணிலாக்கு அப்படிக்குள்ளே பண்ணுறப்போ முதல் கேமராமேன் நான் சினிமாவில் நான் அவரை பார்த்தது அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சுண்ணே. சொல்லிக்கிட்டே போனேன், அவ்வளோ ஷாட்டுனேன், அவ்வளோ ஷாட் இருக்கு. இந்த படத்தை ஆரம்பித்த எண்டு வரைக்கும் நான் சொல்லிக்கிட்டே போயிருவேன். ஏன்னா இந்த மாதிரி படங்களும் நான் சொல்ல முடியும். கௌதம் வாசுதேவன் சார் மாதிரி படங்கள் என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா அதில் வந்து அந்த ஒரு ஸ்டைல் வேறு. ஆமாம், அதுக்கு எனக்கு ரொம்ப தூரமாக இருக்கணும். ஆனால் இதில் அப்படியே கவிதையாக இருந்துச்சு. அப்படி இருந்துச்சு நிறையா செட்டு. அதில் அந்த பையன் ஓடியாந்து ஃபஸ்ட்டு அங்கே கீழே இருந்து கட்டில் கீழே எழுப்பி விட்டு வேகமாக ஓடியாந்து
போகிற வழியில் அந்த டம்முன்னு பாலத்தை கீழே குதித்து அந்த தண்ணியை அள்ளி முகத்தை கழுவிட்டு அள்ளி குடிச்சிட்டு போய் பாருங்க. இதை விட ஒரு பதிவு எதுவுமே இருக்கான்னு நினைக்கிறேன். அது மாரியன்னு உங்களை சேர்ந்ததேன் தேனீஸ்வரன் அது படம் பிடிச்ச விதம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுன்னு நடித்த அத்தனை பேர்த்துக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். தம்பிகளாக தமிழ் சினிமாவுக்கு அற்புதமான ஒரு நடிகரை கொடுத்துட்டார் அண்ணன். அந்த செல்ல குட்டிகளுக்கு கட்டி பெத்தார்களுக்கு தங்க பெத்தார்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். எல்லாத்துக்கும் நன்றி. நன்றி. நானும் கொட்டுக்காளி பார்த்துட்டு அவரும் வாழையை பார்த்து ரெண்டும் ஒரே நாள் பார்த்தோம். அண்ணன் வந்து வாழையை பார்த்துட்டு போனார். அதுக்கப்புறம் நான் கொட்டுக்காளி உட்காந்து பார்த்தேன். அதே ஸ்க்ரீனில் அதே தேட்டரில் அதே சீட்டில் உட்காந்து நான் பார்த்தேன். அவர் பார்த்துட்டு வாழையை பார்த்துட்டு கட்டி பிடிச்சிட்டு போகிறாரு. அவர் போனதுக்கப்புறம் நான் கதவை பூட்டிட்டு கொட்டுக்காளி பார்த்தேன். ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. கொட்டுக்காளியை மறந்துட்டு அவரை என்னை கட்டி பிடிச்சதும், நான் வாழையை மறந்துட்டு அவரை கட்டி பிடிச்சதும் ரொம்ப ஒரு முக்கியமான மேடையாக நான் பார்க்குறேன், முக்கியமான விஷயமாக பார்க்குறேன். ஏன்னா அவருக்கு அவ்வளோ ப்ரொமோஷன் வேலைகள் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து ரொம்ப நேரமாக உட்காந்துட்டு இருந்தார். அது எனக்கு ரொம்பவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ சிவகார்த்திகேயன் அவருமே வந்து வாழையை வந்து என்னை கூப்பிட்டோன்னே அதே தேட்டரில் தான் ரிலீஸ் ஆகுது 2 படமே. அவர் எனக்கு ப்ரொமோட் பண்ணி கொடுத்துருக்காரு, என்னை பேசி கொடுத்துருக்காரு. வினோத் அவன் வந்து எங்கே சுற்றிட்டு இருக்கான்னு தெரில, வரல. ரொம்ப நிச்சயமாகவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 2 படமும் ஒன்றா வருது அப்படிங்கிறதுல வந்து 2 படம் ஒன்றா டேட்டு போடும்போதே அடிக்கடி பேசிகிட்டு இருக்க ஆட்கள் தான். நாங்கள் அடிக்கடி பேசிகிட்டு இருக்க ஆட்கள் போது வாழை ரிலீஸ் ஆகுது, கொட்டுக்காளி ரிலீஸ் 2 பேரும் 2 படமும் ஒன்றா ரிலீஸ் ஆக வேண்டிய படம் அப்படிங்கிற மாதிரி தோண ஆரம்பிச்சிருச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே 2 ஒன்றா வந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும்னு தோண ஆரம்பிச்சிருச்சு. அப்படி தான் வாழையும் கொட்டுக்காளியும் வருது. நிச்சயமாக வாழையும் எழுதக்கூடிய கைகள் எல்லாமே கொட்டுக்காளியும் எழுதுனா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கொட்டுக்காளியும் எழுத கைகள் எல்லாம் வாழையும் எழுதுனா சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா 2 பேருமே சாதாரண மண்ணிலிருந்து புடுங்கி எடுத்துகிட்டு வந்த கதைகள். ரொம்ப ரொம்ப அடிப்பட்டு மண்ணிலிருந்து வினோத்துங்கிறவன் இன்னும் வினோத்ராஜ் அப்படிங்கிறவன் இன்னும் என்னை மாதிரியே அவன் இன்னும் பிடிங்கி எடுத்துகிட்டு இன்னும் சொல்லப்படாத கதைகள் நிறைய வச்சுருக்கான். வினோத் அங்கேருந்து பிடிங்கி எடுத்துகிட்டு தான் கொட்டுக்காளியை கொண்டு வந்திருக்கான். யோசிச்சு பார்க்கும்போது இது கோயின்சிடென்ட் மாதிரி தான் நடக்குது. ஆனால் 2 பேருமே நிச்சயமாக சொல்கிறாள் அண்ணனோட நடிப்பு. நெல்சன் சொன்னா அப்படி நெல்சன் கொட்டுக்காளியும் பார்த்துட்டாப்புல. இப்போ வாழையை பற்றி நெல்சன் இப்படி பேசினார்ல, கொட்டுக்காளியை பற்றி நெல்சன் பேசினா எப்படி இருக்கும் யோசிச்சுப்பாங்க. நெல்சன் சொன்னாப்புல என்கிட்ட, தலைவா படம் பார்த்தீங்களா கொட்டுக்காளின்னு கேட்டாப்புல. நான் வந்து இல்லை என்ன தான் பார்க்கணும் அப்படின்னு. இந்த ஆட்டோக்குள்ள ஒரு சீன் நடிச்சிருக்காப்புல சூரி அப்படின்னாப்புல. என்னாச்சு அப்படின்னா நலுக்குன்னு மிதிக்கிறாப்புல. அப்போ தான் கூப்பிட்டு கேட்டேன், இது வந்து ஆர்டிஸ்டாக இருக்காதோ ஆட்டோக்குள்ள உட்காந்துக்கிறது ஃபுல்லாக. அதே மாதிரி டைரக்டர் வினோத்தில் கூப்பிட்டு கேட்டேன், இதெல்லாம் ஆர்டிஸ்டான்னு கேட்டால் இல்லை அது எங்கள் ஊர் சொந்தக்காரங்க அப்படின்னாரு. சொந்தக்காரங்களை கூட்டி வந்து மிதிக்கிறது தான் வேலையாகும் 2 பேர்த்துக்கும் அப்படின்னு கேட்டார். ஏன்னா வாழையிலையும் அதே தான், எல்லா கஷ்டத்தையும் எங்கள் சொந்தக்காரங்க தான் அனுபவிச்சாங்க. அது ஏன்னு அவருக்கு தெரியும். அவ்வளோ மிதிக்க முடியாது அடுத்தவங்கள. இதுனா நம்ம சொந்தக்காரங்களாம் நல்லா மிதிச்சிடலான்னு சொல்லிட்டு அண்ணன் மிதிக்கையிலே தெரியும். ரொம்ப அற்புதமான நடிப்பு அண்ணன் நடிப்பு. நான் கொட்டுக்காளி பார்த்து யார்ட்டையுமே பேசுகிறேன். நான் கொட்டுக்காளி நேற்று முடியும் போது 3 மணி நான் படம் பார்க்கும்போது நான் ஸ்டேஜில் பேசிக்கலான்னு விட்டேன். ரொம்ப ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு படைப்பாக அந்த படம் இருக்கும். நிச்சயமாக அந்த 2 படமும் ஒன்றாவது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நிச்சயமாக அந்த 2 படமுமே தமிழ் சினிமாவுக்கு ஒரு முக்கியமான படங்களாக இருக்கும். ரொம்ப நன்றிண்ணே. தேங்க்யூ. அண்ணே அப்புறம் ரஞ்சித் அண்ணே, உங்களுக்கும் தங்களான் டீம் எல்லாருக்கும் என்ன மனமார்ந்த வாழ்த்துக்கண்ணே. ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணே. காரில் உட்காந்து போகிறப்ப 1000 போஸ்ட்டுகள் பார்த்தாலும் இந்த மாதிரி போஸ்ட்டை பார்க்குறப்ப நாங்களும் உலக சினிமாக்கிட்ட இருப்போம்டா, எங்களாலையும் படம் பண்ண முடியும்டா அப்படின்ற உங்கள் போஸ்ட்டு காட்டிக்கிட்டே இருக்கேனே. உங்களுக்கும் விக்ரம் அண்ணனுக்கும் டீம் சொல்ல வச்சு அண்ட் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா இதை பார்க்குறதுக்கு. ஏன்னா படைப்பை பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா இங்கே வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல, ஒரு படம் இந்த படம் பார்க்கலாம் இல்லை பார்க்க வேணான்றது வந்து ஸ்கிப் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு சாய்ஸை நம்ம வந்து இங்கே இருக்கிற காலநிலை, இந்த சூழல், அப்புறம் அவங்களுடைய ஒர்க் ப்ரெஷர் வந்து உருவாக்கி வச்சுருக்கு. ஸோ அது என்ன ஆகுதுன்னா வந்து விமர்சன மதிப்பீட்டில் வந்து ஒரு ஒர்க்கை வந்து வேல்யூ பண்ணாமல் ஒரு ஒர்க்கை பார்க்காமலே வந்து அதை வந்து இல்லை நான் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி போகிறது இருக்குல்ல. ஸோ அது இங்கே நடக்குது. நான் இல்லைன்னு சொல்ல, எல்லா படங்களும் எல்லா டைரக்டரும் அப்படின்னு நான் சொல்லலை. சில பேர் வந்து நம்ம விரும்புகிற ஆட்கள் அப்படி இருக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியுது. ஸோ அது எனக்கு சில டைம் வந்து கொஞ்சம் யோசனையாக இருக்கும். ஆனால் இந்த படத்தை வந்து அவன் என்ன பண்ணுறான்னா, அதாவது தத்துவங்கள் பால் ரைட்டு தப்பு அப்படின்லாம் இல்லை. இங்கே ரைட்டு லெஃப்ட்டு அது மாதிரி எதுவுமே இல்லாமல் எல்லா டைரக்டர்கிட்டையும் காட்டி இந்த படத்தை வந்து அவங்களுக்கு என்ன உணர்வை உருவாக்கி கொடுத்துருக்கு அப்படின்றத வந்து அவன் காட்டினது, அவங்க பார்க்க வச்சுது அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. பார்க்கணும், படத்தை பார்க்கலன்னா இந்த லைஃப் என்னன்றதே வந்து எல்லோருக்கும் தெரியாமல் போகும்ல. நிறைய பேர் வந்து நம்ம வந்து படம் பார்க்குறதே இல்லை அப்படின்றது தான் இங்கே ஒரு பிரச்சனையாக இருக்குது. ரொம்ப சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். சரி ஓகே விட்டுருங்க. ஏன்னா ஒரு டைரக்டர் தான் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நாளாக பாருங்கள், அவர் என்ன பண்ணுறாருன்னா படம் பார்த்துட்டாரு. ஆனால் நான் உன் படம் பார்த்துட்டேன்னு கூட சொல்ல மாட்டேன்றாரு அவர்.
ஆனால் அவர் ஏன்னா எனக்கு நல்லா தெரியுது எனக்கு அவங்க கூட படம் பார்த்தவங்களே என்கிட்ட சொல்கிறாங்க. பட் ஆனால் அந்த டைரக்டரே உட்கார பார்க்க வச்சு அவர் ஒன்று பார்த்து எடுத்து போட்டிருக்கான். சமமாட்டுறது. ஸோ இது மாதிரியெல்லாம் நிறைய வேலைகளை வந்து பண்ணியிருக்கிறான். உண்மையிலே இல்லை, இது வந்து நான் விமர்சனத்துக்காக கேலி கிண்டலுக்காக இல்லைடா, ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறேன். நம்முடைய படைப்பை பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. அந்த படைப்பை இப்போ வந்து என்னென்னா ஆடியன்ஸ் பார்க்குறாங்க இல்லைன்றது வந்து அவங்களுடைய சாய்ஸாக இருக்குது. ஸோ ஆனால் வந்து நம்முடைய என்ன சொல்கிறது, ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட்டை இங்கே நிகழ்த்துறப்போ இங்கே ஒர்க் ஸ்பேஸில் இருக்கிற ஆர்டிஸ்ட்டுங்க இந்த படத்தை பார்த்து அவங்களுக்கு இது என்ன மாதிரியான யோசனைகளை விளைவுகளை உருவாக்குது அப்படின்றத வந்து அவங்க ஷேர் பண்ணுறது மூலமாக இது டெஃபினட்டாக இது வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும். இந்த ஷேரிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக நான் வந்து பார்க்குறேன். அந்த வகையில் வந்து நிறைய பேர் வந்து அவங்களுடைய வித்தியாசமான உணர்வுகளை வந்து வெளிப்படுத்தினாங்க. குறிப்பாக அழகம்பெருமாள் வந்து பயங்கர எமோஷ்னலாக பேசினார். ரொம்ப அவர் அந்த மொழியில் அவர் இந்த படத்தை வந்து கனெக்ட் பண்ணிக்கிற விதத்தை வந்து அவர் வந்து பேசினது வந்து நான் பயங்கரமாக மூவ் ஆனேன். அண்ட் டெஃபினட்டாக வந்து அதே மாதிரி மக்களுக்கும் வந்து இந்த படம் வந்து ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியையும் ஒரு கொண்டாட்டத்தையும் இதே பெயினையும் வந்து கொடுக்கும் அப்படின்னு வந்து நான் ரொம்ப சாலிடாக வந்து நம்புகிறேன். அண்ட் இந்த படத்தில் நடிச்சிருக்கிற எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். குறிப்பாக கலையரசனுக்கு வர நிறைய பாராட்டுகள்லாம் இங்கே வந்து கிடச்சிது. அண்டு தேங்க்யூ. கலையரசன் ஜெயிக்கிறதா இல்லை கலையரசன் வந்து நல்லா நடிச்சிருக்கிறான்னு எனக்கு கேட்டாலே ரொம்ப சந்தோஷமாயிடும். அண்டு தேங்க்ஸ் கலை, நீ வந்து பயங்கரமாக நிறைய பேர்கிட்ட நல்ல பேர் வாங்கணும் அப்படின்றது வந்து என்னுடைய விருப்பம். அண்ட் ஹாட் ஸ்டாருக்கு வந்து என்னுடைய பெரிய மகிழ்ச்சி. அண்ட் நரேன் கூடவே இருந்திருக்காருன்னு நான் கேள்விப்பட்டேன். அண்ட் வந்து பிரதீப்க்கு ரொம்ப நன்றி. அண்ட் எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய நன்றி அண்ட் மகிழ்ச்சி. அண்ட் ராம் சாருக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள் சார். நவி ப்ரொடக்ஷன் பேரை மறந்துட்டேன், திவ்யாவுக்கு வந்து ரொம்ப நன்றிம்மா, தேங்க்ஸ்மா, வாழ்த்துக்கள்மா. தொடர்ந்து நிறைய படம் பண்ணுங்கம்மா, நிறைய உங்கள் ப்ரொடக்ஷனில் நிறைய படம் பண்ணி இதே மாதிரி சென்சாரில் வந்து உன் பேரே வாங்கி நீயே ரிலீஸ் பண்ணு, நிறைய பணம் சம்பாரி, சந்தோஷமா இரு. தேங்க்யூம்மா, தேங்க்ஸ், நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ. அடுத்ததாக நாள் ஆகஸ்ட் மாதம் வந்து தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான மாதம்னு நினைக்கிறேன். ஆகஸ்ட் 2 ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு, ஜமா. பருதி இளவழகன் ஒரு ஃபஸ்ட் ஃபிலிம் டைரக்டர், அவரே நடிச்சிருக்காரு. ஒரு எக்ஸ்ட்ராடனரி நடிப்பு, அந்த வட்டார வழக்கு, அதுவும் ரொம்ப ரூட்லேருந்து வந்துச்சு. ஆகஸ்ட் 15 நம்ம ரஞ்சித்தோட தங்கலான், தமிழில் முதல் மேஜிக்கல் ரிலீஸ் சினிமா, அந்த ஸ்லாங்கு, அது எழுதப்பட்ட விதம். இப்போ 23 வினோத் ராஜோட கொட்டுக்காளி, மதுரை ஸ்லாங். அதே 23 என்னோட மாரி செல்வராஜோட வாழை, திருநெல்வேலி ஸ்லாங். இந்த மாதத்தில் ரிலீஸ் ஆகக்கூடிய 4 படமும் வட்டார வழக்கில், முக்கியமான 4 படமும் வட்டார வழக்கு பேசக்கூடிய படமாக இருக்குது. தமிழ் சினிமா இந்திய சினிமாவிலிருந்து ரொம்ப தூரம் விலகி ரொம்ப வேகமாக முன்னேறிட்டு இருக்குங்கிற அடையாளம் தான் அந்த 4 படமும் நான் நம்புகிறேன். இந்த 4 படத்தில் நடித்த நடிகர்கள் எல்லாருமே, அது தங்கால் நடித்த விக்ரம் சார் ஆனாலும் சரி, ஜமால் நடித்த பருதி இளவலன் ஆனாலும் சரி, வாழையில் நடித்த இந்த சிறுவர்கள் ஆனாலும் சரி, கொட்டுக்காலில் நடித்த சூரியன் ஆனாலும் சரி, 4 பேருமே அது நடித்த எல்லா நடிகர்களுமே, வாழையில் மட்டும் எல்லாரும் நல்லா நடிக்கல, தங்களான்னு யாரை பார்த்தா நடிச்சிட்டே இருக்காங்க, எப்படின்னே புரியல. ஜமாவுக்கு போனால் ஜமாலையும் நடிக்கிறாங்க. இவங்கெல்லாம் யாரும் கோலம்பாக்கத்துக்கே வரல, எல்லாரும் அவங்கவுங்க ஊரில் வர இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு மேஜிக்கல் மூமெண்ட் ஆஃப் தமிழ் சினிமானே சொல்லலாம் இந்த ஆகஸ்ட் மாதத்தை. அதில் மாரி செல்வராஜோட வாழை வந்து நிற்குது. அதை பாராட்டுவதற்கு கிட்டத்தட்ட இந்த வாழை மாநாடு மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஒரு மொத்த இயக்குநர்களும் வந்து நிற்பதுங்கிறது மிக மகிழ்ச்சி. இன்னும் சொல்ல போனால் தமிழ் சினிமாவில் மட்டும்தான் திரும்ப நடக்குதுன்னு நினைக்கிறேன். எந்த இண்டஸ்ட்ரியில் நடக்குதான்னு தெரியல. நைட் 12 மணி வரைக்கும் எல்லா டைரக்டரும் உட்காந்து இன்னொரு டைரக்டர் படத்தை பாராட்டுறதுங்கிற இந்த அபூர்வமான செயல், லைக் அதனால் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதுல எனக்கு தெரிஞ்சு தமிழ் இலக்கிய உலகத்தில் இந்த மாதிரிலாம் பாராட்டிக்குவாங்கன்னு எனக்கு தெரில, இல்லை மித்த இண்டஸ்ட்ரியில் பாராட்டுறாங்கன்னு தெரில. சினிமாவில் தொடர்ந்து இது நடந்துகிட்டே இருக்குது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து லைக் ஒரு நல்ல பீரியடில் நம்ம எல்லோரும் இருக்கோம். அதை உருவாக்கி கொடுத்துருக்கிற எல்லாத்துக்குமே நன்றி. அண்ட் மாரி செல்வராஜ், எல்லா டைரக்டர்ட்டையும் ஒன்று கேட்பாங்க, உங்களுடைய முதல் படம் எது, முதல் காதல் எது, நீங்கள் படித்த முதல் புத்தகம் எது, இது எல்லாத்துலையும் ஒரு முதல் இருக்கும். ஆனால் உங்களுடைய முதல் உதவியாளர் யாருன்னு கேட்கவே மாட்டாங்க. உங்கள்கிட்ட வந்து முதல்ல உங்களை டைரக்டராக நம்பி சேர்ந்து அசிஸ்டன்ட் இருப்பான்ல, நம்ம டைரக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி அப்படி ஒருத்தர் இருந்தார். அவர் பேர் தான் மணி. நான் அப்போ டைரக்டராகவே ஆகலை, நான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர். நான் படம் பண்ணுவேன்னு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு முதல்ல நான் டைரக்டர் ஆகினா எனக்கு நம்பிக்கை கொடுத்த அந்த அசிஸ்டன்ட் தான். அவர் பேர் மணி, அவர் கோவில்பட்டி. அண்ட் ஒரு ராவான ஒரு லைஃப் உள்ளவர். அந்த மணி தான் ஒரு நாளைக்கு மாரி செல்வராஜ் என்கிட்ட கூப்பிட்டு வந்தார். எனக்கு தெரிஞ்சு மணி ரெக்கமெண்ட் பண்ண ஒரே ஆள் மாரி செல்வராஜ் மட்டும்தான். அண்ட் ஒரு நாள் கொண்டு வந்தார். கட்டளத்தமிழ் ஆஃபீஸு, ஒரு மஞ்சள் கலர் லைட்டு, கசகசான ஒரு இருட்டு, இவனும் பயங்கரமாக இருப்பான்.
அண்ட் சொன்னால் இது அப்போது நான் வந்து ஒரு டைரக்டர் தான், நம்ம கையில் எதுவுமே இல்லை, இவரை வேலைக்கு சேர்த்துக்கணுங்கிறான். நம்மளே முதல் படம் பண்ணிகிட்டு இருக்கோம். இல்லை நீங்கள் சேர்த்து தான் ஆகணும் அப்படின்னு சொன்னான். அப்படி தான் மாரி செல்வராஜ் வந்து என் வாழ்க்கையில் வந்தான். அப்படி மாரி செல்வராஜை எனக்கு அறிமுகப்படுத்திய, மாரி செல்வராஜை சினிமாவிற்குள் கொண்டு வந்த அந்த மணிக்கு ரொம்ப நன்றி. அண்ட் அதுக்கப்புறம் கட்டுரை தமிழில் நடித்தான். ஆஃபீஸ் பாயாக வந்து அசிஸ்டன்ட் ஆகி நடிகனாகவும் ஆகிட்டான். கட்டுரை தமிழ்ங்கிற காட்டார் என் கூட இருந்து எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடுச்சு. மிச்சம் இருந்தது மாரி செல்வராஜ் மட்டும்தான். ஏன்னா 2007 அந்த படம் அக்டோபர் 5 வந்தப்போ அந்த படத்தை நினைவில் வச்சுக்கிறது யாருமே தயாராக இல்லை. கூட வேலை பார்த்தாங்க எல்லோரும் போயிட்டாங்க. போகிறதுக்கு வழி இல்லாமல் இருந்தானான்னு தெரில, ஆனால் இருந்துட்டான். ஸோ அப்போ இருந்து இப்போ வரைக்கும் கூட இருந்துகிட்டே இருக்கான். என்ன படம் பண்ணாலும் அவன் அசிஸ்டன்ட் தான். நான் இப்போ கூப்பிட்டாலும் வந்து வேலை செஞ்சு தான் ஆகணும் அவன். அண்ட் கட்டுரை தமிழ்லேருந்து தங்க மீன்கள் வந்து 6 வருஷம். நம்ம எல்லா படமும் 6 வருஷம் 5 வருஷம் கேப் தான். அண்ட் 2013 இதுக்கு நடுவில் என்ன ஆச்சுன்னா என்ன பண்ணுறதுனே தெரியல. டெய்லி என்ன பண்ணுறது ஆஃபீஸில் உட்காந்துட்டு. அப்போ வந்து இந்த பிளாக் ஸ்பாட்லாம் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ காட்சின்னு ஒரு பிளாக் ஸ்பாட் பண்ணோம். அதில் எல்லாத்தையும் எழுதலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். அப்போ எங்கூட இருந்த நிறைய ராஜுகள் எழுதினாங்க. மாரி செல்வராஜ், சாம்ராஜ், கணேஷ்ராஜ், பல ராஜுகள் எழுதினாங்க. இந்த இப்போ கொடைமடம் நாவல் எழுதியிருக்க சாம்ராஜ் காட்சியில் எழுத தொடங்கினார். அற்றவைகள் நிரம்பியல்ங்கிற நாவல் எழுதின யமுனா அதில் தான் முதல்ல அவங்கள தொடங்கினாங்க. நம்ம திரு மணியரசனுடைய மனைவி லட்சுமி அம்மாவோட பயோகிராஃபி அதில் தான் தொடங்கணும். மாரி செல்வராஜ் அதில் தான் எழுதி பழக ஆரம்பித்தான். அப்படி எழுதி பழகினால கிடச்சது தான் திவ்யா. காட்சியில் படித்த ஏதோ ஒரு கதையை பார்த்து, அப்படி தானே இல்லையா, அப்படி தான் என்கிட்ட சொன்னால், அது உண்மையானு தெரில. அந்த கதையை பார்த்து எனக்கு தெரியாமல் என் ஆஃபீஸில் என் இன்டர்நெட்டில் சேட் பண்ணி தொடங்கின காதல் தான் மாரி செல்வராஜ் திவ்யா காதல். அண்ட் திவ்யா மாரி செல்வராஜனுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒன்று நான் நினைக்கிறேன். திவ்யா இல்லாமல் இன்னொருவர் இருந்திருந்தால் மாரி செல்வராஜ் இவ்வளோ உயரத்துக்கு வந்திருக்க முடியாது. ரொம்ப நன்றி திவ்யா. மாரி செல்வராஜை ஒரு மனைவியாக இருந்து பார்க்காமல் மாரி செல்வராஜை எழுத்தாளராகவும் இயக்குனராகவும் பார்த்து அதற்கு பிறகு கணவனாக பார்க்கிற உன் மனதிற்கு என்னுடைய நன்றிகள். அண்ட் ஸோ அப்படி காட்சி மூலிமா திவ்யா, அதோட முக்கியம் திவ்யாவோட அம்மாவை நான் பாராட்டணும். ஏன்னா மாரி செல்வராஜ் திவ்யாவை காதலிச்சப்போ மாரி செல்வராஜுக்கு எந்த அறிமுகமும் கிடையாது. ஆனால் அவங்க அம்மா நம்பினாங்க. அவங்களுடைய காதலை அவங்க வீடு அவன் டைரக்டர் அதுக்கு முன்னாடியே ஒத்துக்குச்சு. கூட இருந்த சொர்ணா நம்பினா அந்த குடும்பமே அவன் பின்னாடி நின்றுச்சு. இதற்கெல்லாம் பின்னாடி இன்னொருத்தங்க இருக்காங்க. திருநெல்வேலியில் ஸ்ரீவைகுண்டத்துலேருந்து கொஞ்சம் தள்ளி என் சொந்த ஊர்லேருந்து இந்த பக்கம் ஆற்றுக்கு இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய மாரி செல்வராஜோடைய அண்ணன்கள். அவனை அடித்து வளர்த்த பெரிய அண்ணன். ஆக்சுவலாக இன்னும் அதெல்லாம் பயோகிராஃபியில் வரல. அவன் பெரிய அண்ணன் தான் இவனை புத்தகம் படிக்க வச்சான். அவன் பெரிய அண்ணன் தான் அவனுக்கு ஆனந்த விடன் வாங்கி கொடுத்தான். அதே ஆனந்த விடன் தான் பின்னாடி அவன் தொடர் எழுத போகிறான். அப்போ யாருக்குமே தெரியாது. அப்புறம் இந்த படத்தில் டீச்சராக நடிச்சிருக்க 2வது அண்ணன், அப்புறம் அவனை எப்போதும் நேசிக்கிறவன அக்கா, அப்புறம் அவங்க பின்னாடியே இப்போ பயங்கரமாக நிற்கிற அவங்க ஊர். இப்படி ஒருத்தவங்களும் மாரி செல்வராஜனுடைய இந்த இடத்துக்கு முக்கியமாக காரணமாக இருக்காங்க. அதெல்லாம் ஒன்று முக்கியமாக நான் என்ன நினைக்கிறேன், அந்த படத்தில் எல்லாரும் அந்த டீச்சர் மீது அந்த ஒரு விடலை பையனுக்கு வந்த அந்த ஒரு பெரும் அன்பை பிரியத்தை திரும்ப சொல்லிட்டே இருந்தாங்க. அரசு பள்ளிகளில் அப்படிப்பட்ட ஆசிரியர்கள் இருப்பதனால தான் மாரி செல்வராஜால் வர முடிகிறது. அன்றைக்கி அந்த டீச்சர் அவனை போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாலோ, அவனை வந்து தவறுதலாக புரிஞ்சிருந்தாலோ அதோடு அந்த வாழ்க்கை நின்றுருக்கும். அண்ட் ஸோ அந்த அரசு பள்ளி ஆசிரியர்கள், அங்கே இருக்கக்கூடிய டெமோக்ரஸி எனக்கு புரியவே இல்லை. எனக்கு இன்றைக்கும் கூட ஒரு ஸ்கூலில் போய் அது பெரிய பிரச்சனை ஆயிரும்னு நினைக்கிறேன். அப்போது எவ்வளோ, ஏன்னா எல்லார் வாழ்க்கையிலும் ஒரு ஆசிரியரும் இருந்துகிட்டே இருக்காங்க. ஸோ மாரி செல்வராஜனுடைய வாழ்க்கையில் அந்த ஆசிரியையின் மீது அப்படி சொல்லக்கூடாது நினைக்கிறேன். அந்த கதாபாத்திரத்தினுடைய வாழ்க்கையில் அந்த ஆசிரியையின் மீது பிரியம் வரலைன்னா ஒருவேளை அந்த லாரிக்கு கீழே இறந்து போன அந்த 19 பேர்த்தில் மாரி செல்வராஜ் இருந்திருக்கலாம். ஒரு ஆசிரியை ஒரு மாணவன் மீது கொண்ட அக்கறை, ஒரு அரசு பள்ளி ஒரு நடனத்திற்கும் கலை நிகழ்ச்சிகளுக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு அக்கறை, ஒரு படிப்பு கொடுக்கக்கூடிய அக்கறை, ஒரு படிக்கக்கூடிய மாணவனை அவனை வந்து போற்றணும்னு நினைக்கிறது. அதை விட முக்கியமாக அதில் ஒரு டீச்சர் கேட்பாங்க, என்னடா உங்கள் கழுத்து வலிக்குதா, வாழையை சுமந்துன்னு. இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் டீச்சர்னா கோவமாக திட்டுறவங்களாக இருக்கிறப்ப வாழையில் வரக்கூடிய எல்லா டீச்சர்ஸுமே ரொம்ப அன்பாகவும் கனிவாகவும் இருக்காங்க. அது குறிப்பாக அந்த டீச்சர் பேசினது வந்து, ஒரு டீச்சர் வந்து தன்னுடைய மாணவர்களை வாழை சுமக்க வைக்கிறாங்களே அவங்களுடைய கவலை இருக்குல்ல. ஸோ ஏதோ ஒரு விதத்தில் பள்ளிக்கூடமும் அரசு பள்ளிக்கூடம் வந்து இப்படிப்பட்ட நிறைய மாணவர்கள் பின்னாடி நின்றுருக்குங்கிறது இந்த படம் சொல்லுது. ஸோ காட்சியில் எழுதியாச்சு, இதாகிடுச்சு. இப்போ அதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 கதை கிட்ட எழுதிட்டான்னு நினைக்கிறேன்ல. 20 கதை எழுதிட்டான். அவனுடைய மிகப்பெரிய வாசகராக வண்ணதாசன் மாறிட்டார். அப்போ வந்து இதை புத்தகமாக போடலாம் அப்படின்னு அப்போ நான் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய பவாசலத்துறை சைலஜாக்கா அப்படி கேட்டப்போ அவங்க வம்சியில் வந்து
தாமிரபரணியில் கொல்லப்படாதவர்கள்ங்கிற அந்த முதல் தொகுப்பு வருது. அண்ட் அதுக்கப்புறம் குறிப்பாக நான் ஒருத்தர் நன்றி சொல்லணும், ரா கண்ணன், ஆனந்தவிடனோட எடிட்டராக இருந்தார். அப்போ 2006 நினைக்கிறேன். நான் அப்போ போயிட்டு நான் சொல்கிறேன், இந்த மாதிரி வட்டியும் முதல்ல முடிய போகுது, ராஜமுருகனோட வட்டியும் முதல்ல முடிய போகுது, மாரி செல்வராஜுக்கு ஒரு தொடர் கொடுங்க, அவன் வாழ்க்கையில் சொல்வதற்கான ஒரு கதைகள் இருக்குது அப்படிங்கிறப்போ ஒரு 15 நிமிஷம் தான் டைம் எடுத்தார், எழுதட்டும்னு சொல்லிட்டு. அப்படி அன்னைக்கு கண்ணன் எடுத்த முடிவும் அதற்கு ஆனந்தவிடன் கொடுத்த உற்சாகமும் அந்த மறக்கவே நினைக்கிறேன் ஆனந்தவிடனில் கொண்டு வந்து எந்த அண்ணன் படுறான்னு அடித்து ஆனந்தவிடன் வாங்கி கொடுத்தானோ அதே ஆனந்தவிடனில் மாரி செல்வராஜ் மறக்கவே நினைக்கிறேன் எழுத தொடங்கினான். அதில் எழுதிய பல விஷயங்கள் இந்த கதைக்குள்ளே இருக்குது. அந்த பசியோட ஒரு நாள் முழுக்க அலைந்த அந்த சிறுவன் அந்த கதையிலிருந்து தான் வர்றான். ஸோ இந்த இப்படி உருவான இந்த கதையை இவன் கிட்டத்தட்ட எழுதின முதல் ஸ்கிரிப்ட் இது நான் நினைக்கிறேன். வாழை நான் பண்ண வேண்டாம்னு சொன்னேன். முதல் படமாக இதை பண்ணியிருந்தானா எனக்கு கட்டுரை தமிழ் எடுத்து என்ன ஆச்சோ அதே தான் அவனுக்கு அது ஆயிருக்கும். ஸோ நான் மாரி செல்வராஜ் வந்து எப்படி ஜெயிக்கணும்னு நினச்சேன்னா, வணிக ரீதியாக பெரும் பெரும் கதாநாயகர்களை உருவாக்கி ஒரு தயாரிப்பு நிறுவனத்தை உருவாக்கி அப்படி ஜெயிக்கணும்னு நினச்சா அது இன்றைக்கி நடந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். நான் என்னுடைய உதவி இயக்குநர்கள் நினைக்கிற எல்லாத்தையும் சொல்கிறது என்னென்னா, பெரிதினும் பெரிது கேள், இதை தான் நான் மாரி செல்வராஜ் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருப்பேன். அது கேட்பதற்கான எல்லா உரிமையும் அவனுக்கு இருக்குது, கேட்பதற்கான வாழ்க்கை இருக்குது, அதை கேட்டாக வேண்டிய கட்டாயம் இந்த சமூகத்துக்கு இருக்குது. அதனால் மாரி செல்வராஜ் இன்னும் பெருசாக கேட்கணும், பெருசாக கேட்டுகிட்டே இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இப்படி எழுதின அந்த 2006 எழுதப்பட்ட இந்த மறக்கவே நினைக்கிறேன் இன்றைக்கி வாழையாக மாறி அதில் இருந்தக்கூடிய ஒரு பீஸ் ஆஃப் லைஃப் இன்றைக்கி சினிமாவுக்கு வருதுன்னா அது பிரதீப் சார் இல்லாமல் இல்லைன்னு நினைக்கிறேன் நான். பிரதீப் சார் ப்ளீஸ் மேடைக்கு வாங்க, ஷுட் கம் டு த ஸ்டேஜ், நீ வரணும். அண்ட் நரன் ப்ளீஸ். ஏன்னா செல்வம் வந்து இந்த கதையை பண்ணலான்னு சொன்னப்போ நான் நரனுக்கு தான் சொன்னேன், நரன் இந்த கதை நல்லா இருக்கும் நீங்கள் கேளுங்கன்னு. இப்போ பிரதீப் சார் கதை கேட்டார், கேட்டு உடனே பண்ணுறேனார். ஒருவேளை அன்னைக்கு டிஸ்னி ஹாட் ஸ்டார் வாழையை தயாரிப்பதற்கு சம்மதிக்கவில்லை எனில் வாழை உருவாவதற்கு இன்னொரு 5 வருஷம் கூட ஆயிருக்கலாம். ஸோ மிகப்பெரிய வாழ்த்துக்கள் சார். டிஸ்னி ஹாட் ஸ்டார்லேருந்து வாழை மாதிரி ஒரு படத்தை நிச்சயமாக சமூகம் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட மாற்றத்தை கொடுத்தது லயலா காலேஜும் எங்கள் டைரக்டர்னு சொன்னீங்க பாருங்கள், அதில் ரொம்ப நன்றி. அண்ட் அப்புறம் இந்த படத்தில் மாரி செல்வராஜ் மட்டும் இல்லை, தேனி ஈஸ்வர், எனக்கு சௌபான் அறிமுகப்படுத்தின தேனி ஈஸ்வர், ப்ளீஸ் வாங்க தேனி ஈஸ்வர், என்னுடைய தரமணி, பேரன்பு, கற்றது தமிழில் என்னுடைய படத்தினுடைய வாழ்த்து முதல் இன்விடேஷனுக்கு ஃபோட்டோ எடுத்த ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர், நான் டைரக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கு பிடித்த ஒரு நண்பர். அண்ட் இவர் மட்டும் இல்லை, குமார் கங்கப்பன், தங்க மீன்களில் உதவி கலை இயக்குனர், நடிகர், அப்புறம் தரமணியில் பேரன்பில் கலை இயக்குனர் அவன் இருக்கான். சூரிய பிரதமன் வரலன்னு நினைக்கிறேன், இந்த படத்தோட எடிட்டர், அவனுடைய அசிஸ்டன்ட் தான். அண்ட் செல்வம் நீவா, கிட்டத்தட்ட எனக்கு எப்படி இருக்குன்னா இது வந்து நான் ஏதோ ப்ரொடியூஸ் பண்ண மாதிரி இருக்கு எனக்கு. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச எல்லாரும் இதில் இருக்காங்க, நான் ரொம்ப பழகின எல்லாருமே இவங்க இருக்காங்க. அண்ட் இது என்னுடைய கேரியரில் நான் மறக்க முடியாத ஒரு நாள். நான் இந்த படத்தை பாராட்ட முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு ரொம்ப சங்கோஜமாக இருக்குது. நான் வந்து இதான் எக்ஸ்ட்ராடனரி படம், நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரில. அது இந்திய சினிமாவின் அடையாளமாக இருக்கக்கூடிய, குழந்தை மாதிரி பேசக்கூடிய, எனக்கு மிகவும் பிடித்த இயக்குனர் பாரதி ராஜாவும், இந்திய சினிமாவின் அடையாளமாக இருக்கக்கூடிய ரொம்ப தத்துவார்த்தமாக பேசக்கூடிய மணிரத்னமும் பாராட்டிய பிறகு வாழையை பற்றி பாராட்டுறதுக்கு மிச்சமும் எதுவும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் எப்படி என்னால் பாராட்டுறதுக்கு என்ன சங்கோஜமாக இருக்குன்னா, எப்படி நானே சொல்கிறது, ஒன்று பாராட்டலைன்னா அது தப்பாயிடுமான்னு ஒன்று, இப்படிப்பட்ட ஒரு தர்ம சங்கடமான நிலையில் தான் எப்போதுமே நான் இருக்கிறேன். என்னோட எல்லா படம் ரிலீஸ் ஆனாலும் இவன்கிட்ட பேசுகிறாங்களோ இல்லையோ இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணி அந்த படம் ஏன் நல்ல படம் அப்படிங்கிற கேள்வியை என்கிட்ட கேட்டே இருப்பாங்க. எனக்கு அப்போ தெரியும், அப்போ அவன் ஜெயிச்சிட்டே இருக்கான், ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டான். இன்றைக்கி எவ்வளோ கலெக்ஷன் இவன்ட்ட சொல்கிறாங்களோ இல்லையோ எனக்கு சொல்லுவாங்க. எனக்கு எப்படியும் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா ஒரு 10 ஃபோன் வந்துடும். அது என்னுடைய நெருங்கிய நண்பர்கள், இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க, ஊரில் இருக்கவங்க எல்லாருமே. ஏன்னா மாரி செல்வராஜனுடைய வெற்றியும் தோல்வியும் என்னுடைய வெற்றி தோல்வியாக நினைக்கக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க. ஸோ மாரி செல்வராஜ், நீ வெல்வது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். வெல்வதுன்னா நான் என்ன சொல்கிறேன்னா, பெரிய பணம் அப்படி மட்டும் இல்லை, நினச்சதை நினச்ச மாதிரி தைரியமாக உரத்து, ஊர் என்ன சொன்னாலும் அதை பற்றி கவலை இல்லைன்னு ஒரு குரல் ஒலிக்குது இல்லை, அதான் உன் குரல். அந்த குரல் ஒலித்து கொண்டே இருக்கட்டும். இதுக்கெல்லாம் அப்புறம் ஒருத்தர் மிக முக்கியமாக நன்றி சொல்லணும். ப்ளீஸ் ரஞ்சித் வாங்க. நீலம் பண்பாட்டு மையம், நீலம் தயாரிப்பு நிறுவனம், எனக்கு மிகவும் பிடித்த, நான் மிகவும் நேசிக்கிற ரஞ்சித். ஏன்னா மாரி செல்வராஜ் வந்து பரியேறும் பெருமாள் ஸ்கிரிப்ட் பண்ணோன்னா நான் ரஞ்சித் தான் ஃபோன் பண்ணேன். ரஞ்சித்
இப்படி ஒருத்தங்க இருக்காங்க, நீங்கள் கதை கொஞ்சம் கேளுங்கன்னு. அப்போ ரஞ்சித் அப்போ ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்கிறதா இல்லை. நான் சொன்னேன் ஒரு கம்பெனி ஆரம்பித்து படத்தை ஆரம்பிங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ ரஞ்சித் அன்னைக்கு தொடங்கினதான் நீலம் தயாரிப்பு நிறுவனம். முதல் படம் பரியேறும் பெருமாள். அன்னைக்கு தொடங்கிய ரஞ்சித் அந்த ஓட்டத்தை தொடர்ந்து ரைட்டர் எத்தனை படங்கள் அண்ட் உங்களுடைய நீலம் தயாரிப்பு நிறுவனம் கொடுக்கக்கூடிய அந்த வகைமையான படங்களுக்கு மிக்க நன்றி ரஞ்சித். நீங்கள் இல்லாமல் மாரி செல்வராஜனுடைய பயணம் இந்த இடத்த வந்து சேர்ந்திருக்காது. அண்ட் நீங்கள் 2 பேரும் இணைந்து இன்னும் மென்மேல் இப்போ அடுத்தது இது பண்ணிட்டு இருக்கீங்க பைசன். இன்னும் நீங்கள் 2 தொடர்ந்து நிறைய விஷயங்கள் செய்யணும். எப்படி நீலம் தயாரிப்பு நிறுவனம் நிறைய படங்களை உலகத்துக்கு கொடுத்துட்ருக்கோம், அதே மாதிரி நவி ஸ்டூடியோஸ் நிறைய படங்களை கொடுக்கணும். அண்ட் திவ்யா ப்ளீஸ் கம் டு த ஸ்டேஜ். திவ்யா தான் அதனுடைய மொத்த கதாநாயகி. அண்ட் உங்களுக்கெல்லாம் குறிப்பு, திவ்யாவும் ஒரு டீச்சர். கடைசியில் செல்வம் கல்யாணம் பண்ணது ஒரு டீச்சர் தான்.